2 பீஸ் ஆஃப் இட்லி ஒரு ரஃபா வந்து $12 அந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 பீஸ் இட்லி வந்து 800 ருபீஸ்க்கு மேலே. கரெக்ட். ஓகே, எவ்வளோ சம்பாரிச்சா அங்கே வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணலாம்? ஆவரேஜாக வந்து லைக் 5K to 7K or 8K அந்த ரேஞ்ச். எகெயின் வந்து நம்ம இருக்கிற சிட்டிஸை பொறுத்து தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் வந்து அமையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நியூயார்க், சான் ஃப்ரான்சிஸ்கோ இல்லை நம்ம இருக்க சியாட்டல் கூட எல்லாமே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி தான். ஸோ இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கும் போது உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து மினிமம் 10K to 15K இருந்தால் தான் பர் மந்த் வந்து உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு அடுத்த வர சிட்டிஸில் இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் ஒரு 8K ஆவரேஜாக 7K 8K $8,000 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கலாம். அங்கே ஒரு மேஜர் செலவு வந்து நமக்கு வந்து ஹோம் ரெண்டலில் தான் போகும். 30-35% வந்து உங்கள் சேலரியிலேருந்து ஹோம் ரெண்டல். அதுக்கப்புறம் வந்து உங்களோட என்டர்டைன்மெண்ட் லைக் மூவிஸ் போகிறது, ரெஸ்டாரண்ட்ஸ் போகிறது, அதுக்கப்புறம் உங்களோட பில்ஸ் லைக் கேஸ் பில்ஸ், இன்டர்நெட் சார்ஜஸ், யோர் ஃபோனு, இன்சூரன்ஸு. ஸோ இதெல்லாமே கவர் பண்ணிங்கன்னா எகெயின் ஒரு 2K எக்ஸ்ட்ரா வந்துடும். ஸோ அதான் வந்து ஒரு 5K வந்து மினிமம் வந்து செலவு ஆயிரும். ஸோ அதை கம்மி பண்ண முடியாது. இந்த மாதிரி ரொம்ப கிரேசியாக கிழிச்சு போட்டு அப்படிலாம் பண்ணி பட்டாசுலாம் வெடிக்க விட மாட்டாங்க. பட்டாசுலாம் வாய்ப்பே இல்லை. நாங்கள் தீபாவளிக்கு வெடிக்கிறதே பெர்மிஷன் வாங்கி தான் வெடிப்போம். நாங்கள் தீபாவளிக்குமே பெர்மிஷன்? எவ்வளோ ஹவர்ஸ் பெர்மிஷன் கொடுப்பாங்க? லைக் ஒரு உங்களுக்கு 2 to 3 hours அந்த ஈவினிங் டைம் கொடுப்பாங்க. அதுவுமே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் அலோகேட் பண்ணுவாங்க, ஒரு கிரவுண்ட் மாதிரி. ஏன்னா அந்த சவுண்ட் வந்து அந்த டெசிபிள் வந்து யாரையும் வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சில ரூல்ஸ் இருக்கனால அதுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கிரவுண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அங்கே மக்கள் எல்லாருமே கிராக்கர்ஸ் எல்லாம் கிடைக்கும், எல்லாருமே வெடிப்போம், எல்லாம் இங்கே பண்ணுற எல்லா செலிப்ரேஷனுமே நடக்கும். பட் அது ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா அந்தந்த இடத்துல என்ன பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ வீட்டுக்கு வாசல்ல வெடிக்கணும்னா அது பண்ண முடியாது. ஓகே, ஸோ தியேட்டர்ல வந்து மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஹீரோனா யாரு சொல்லலாம்? நம்ம ஹாலிவுட்ல வர படங்கள் ஆப்வியஸ்லி நம்ம தலைவர் ரஜினி சார், கமல் சார் மூவிஸ்லாம் வந்து இட்ஸ் அ வெல் செலிப்ரேட்டட். அதை தாண்டி வந்து நம்மளோட விஜய் சார், அஜித் சார் அவங்க மூவிஸும் வந்து இட்ஸ் வெரி வெரி செலிப்ரேட்டட். ஆன்லைனில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸில் வாங்கினாலும் சரி, ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த ரிட்டர்ன் பாலிசி வந்து உங்கள் வேல்யூ ஆஃப் டைம் அண்ட் மணிக்கு வந்து நல்லா வந்து வேல்யூ பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குனீங்க அப்படின்னா இப்போ ஒரு வேணாம் அப்படின்னா இமீடியட்டாக அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு யூ கேன் கெட் பேக் யுவர் மணி. ஓகே, ஸோ அங்கே இருக்க கோவில்களில் வந்து திருவிழாக்கள்லாம் நடக்குமா? அது எந்த மாதிரி இருக்கும்? திருவிழாக்கெல்லாம் நடக்கும். லைக் மீனாட்சி கோயில் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அது எஸ்பெஷலி நம்ம பொங்கல் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செலிப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி நடக்கும். அந்தந்த ஊரில் அந்த எல்லா ஊர்லேயுமே நம்ம கோயில் இருக்குது. எல்லா ஊர்லேயுமே நம்ம ஹிந்து கல்ச்சுரல் டெம்பிள்ஸ் அப்படின்ட்டு நிறைய கோயில்கள். அமெரிக்கா அப்படின்னா கோயிலே இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. எக்கச்சக்கமான டெம்பிள்ஸ்லாம் இருக்குது. அது இப்போ புதுசாக வந்து பேப்ஸ் வந்து நியூயார்க், நியூ ஜெர்சியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டெம்பிள் இன் யூஎஸ்ஏன்னு நினைக்கிறேன். இன்னும் நானே அதை விசிட் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அவ்வளோ பெரிய கோயில், அவ்வளோ அழகான ஒரு கோயில். ஸோ அந்த மாதிரி நிறைய செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது.